வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்னன்னா 63 நாயன்மார்களில் எரிபத்த நாயனார் பற்றி தாங்க பேச போகிறோம். இவர் என்னன்னா சோழவள நாட்டில் கரூர் எனும் முதூரில் பசு தானாகவே சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த அப்படி இருக்கும்போது அங்கே அவர் சிவனடியார்கள் மீது மிகுந்த பக்தி கொண்ட அன்பராக எரிபத்த நாயனார் இருந்தார். அதாவது என்னன்னா சிவனடியார்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருவாருன்னா அவர் தன் கையில் வச்சுருக்க கோடாரியை வச்சு வீழ்த்தும் கொல்லும் திறமை அவருக்கு இருந்துச்சு. அந்த சிவனடியார்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அப்படி ஒரு சிவன் மேலே அவ்வளோ பக்தியாக இருந்திருக்காரு. அப்படி பக்தியாக இருந்தப்போ அவர் என்ன பக்தியாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிவகாமி ஆண்டார்னு ஒரு அம்மா டெய்லி குளத்தில் குளிச்சுட்டு சுவாமிக்கு சுவாமிக்கு பூ மலர்கள் எல்லாத்தையும் கொண்டு கூடையில் நிரப்பி கூடையில் வச்சு அந்த கூடை கொம்பின் நுனியில் வச்சு கட்டி 2 பக்கமும் இழுத்து சுவாமிக்கு கொண்டு போய் அந்த கோயிலில் உள்ள சுவாமி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போவாங்க. சிவன் கோயிலில் உள்ள கொடுக்க போகும்போது அப்போ என்ன செஞ்சுருக்குன்னா அப்போ மன்னரோட யானைகள் பட்டத்து யானைகள் எல்லாமே அங்கே அந்த அந்த குளத்து வழியாக போகும்போது வழி தவறி என்ன செஞ்சுருக்கு, வேறு பாதை மாதிரி வேறு வழியாக போயிருக்கு. இதை என்ன செஞ்சுருக்காங்க, யானை பாகன்கள் எல்லாருமே அதை தடுக்க முற்படலை. அப்படிங்கும்போது என்ன செஞ்சுருக்கு, இந்த அம்மா குளிச்சுட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. யானை அந்த அம்மாவை இழுத்து படுற அந்த அம்மா முடியலை. அந்த யானை கொம்பை வச்சு முடிச்சளவு பார்த்துக்காங்க. ஆனால் என்ன செஞ்சுருக்கு, யானை இழுத்து கீழே போட்டுட்டு அந்த அம்மாவை கீழே போட்டு பூவெல்லாம் பிச்சு போட்டுச்சு. உடனே சிவா, நான் உனக்காகத்தானே நான் இப்படி பூ பறிக்கிறதுக்கு வந்தேன், என்னை இப்படி பண்ணிட்டியே, சோதிச்சிட்டியே, உனக்கு இன்றைக்கி பூ கொடுக்க முடியலையேன்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அப்போ கண்ணீர் விட்டு அழுந்தோன்னே இந்த சிவனடியார் இருக்கார்ல எரிபத்த நாயனார், அம்மாவுக்கு என்ன துன்பம் நேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் சிவனடியாருக்கு டெய்லி பூ பறிச்சுட்டு கொண்டு கொடுப்பேன். இன்றைக்கி யானை இப்படி இது பண்ணிடுச்சு, பூவை பூரா இழுத்து போட்டு கொட்டிடுச்சோடனே சிவனுக்கு பூ இல்லையேங்கிற ஒரு கவலையில் சிவன் பக்தரில் உடனே என்ன செஞ்சுருக்காரு, யானையை இவர் அந்த கோடாலியை வச்சு கொம்பை வச்சு வீழ்த்தி யானையை கொண்டுட்டார். யானையை கொண்டுட்டு அந்த யானை பாகர்கள் தடுக்க முற்படலையே அவங்க 2 பேர்த்தையுமே கொண்டுட்டாங்க. கொன்னோடனே இதை மக்கள்கிட்ட மன்னர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட போய் சொல்ல போயிருக்காங்க. மன்னர்கிட்ட போய் சொல்ல போனோடனே மன்னர் சரி நம்ம படைகள்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம போவோம் அப்படின்னு சொன்னோடனே எரிபத்த நாயனார்கிட்ட அவர்கிட்டே யார் யானையை இது கொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அங்கே யானை பாகன் ஒருத்தர் படப்படன்னு தெரியாமல் ஐயா, நீங்கள் கேட்குறவர் தான் இவர் தான் யானை பாகனை கொன்னார் அப்படின்னோடனே இவரை பார்க்கல, அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு மன்னன் யானை குதிரையிலேருந்து இறங்கி ஐயா, துன்பம் நேர்ந்ததுக்கு நான் ஃபஸ்ட் மன்னிச்சுக்கிடுவேன், யானை என்ன துன்பம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, அம்மா சிவகாமி அம்மா பக்தியோட பூ கொண்டு வந்ததை புறம் பிடிச்சி இழுத்து இது பண்ணிடுச்சு, அதை யானை பாகர்கள்லாம் தடுக்கலை, அதனால நான் அவங்களை எல்லாத்தையும் கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த தவறுதலுக்கு நானும் தான், என்னையே வேணால் கொண்டு போங்கன்னு சொல்லி அப்படி விட்டோடனே இவர் எரிபத்த நாயனார் அப்படியே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாரியை வச்சு இது பண்ணோடனே மன்னர் என்ன செஞ்சிட்டாரு, தப்பை உணர்ந்த எரிபத்த நாயனார் தப்பை உணர்ந்தோன்னே ஐயோ அவரே வீழ்த்திக்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மன்னர் போய் அந்த கோடாரியை வாங்கிட்டார். வாங்கின உடனே சிவன் சிவன் ரூபத்தில் அந்த எரிபத்த நாயனாருக்கு சிவன் பக்தியை உணர்த்துவதற்காக தான் நான் இவ்வளோ தூரம் செஞ்சேன்னு சொல்லி பூ மலையாக பொழிஞ்சு அவங்களுக்கு மன்னர்கள் எல்லாரும் தேவர்கள் எல்லாருமே அந்த எரிபத்த நாயனாருக்கு வாழ்த்து சொல்லி பூமழை பொழிஞ்சு எல்லாரும் சிவலோகம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதுதாங்க எரிபத்த நாயனாரோட கதை. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.